வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். இப்போது ஒரு விழிப்புணர்வு செய்திகளுக்காக வீரநல்லூருக்கு வந்திருக்கிறோம். அந்த வீரநல்லூரில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அப்படி என்றால் திரு பி வெங்கடேசன் அவர்கள் ஆயுஷ் யோகமும் மனித மாண்பு கல்வி பேராசிரியர். வணக்கம் நாசி. வணக்கம். உங்கள் பேர்? வெங்கடேஷ். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ? நான் சமூக என்ஜிஓ அமைப்புகளில் யோகா கவுன்சிலிங் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சரிங்க சார். வேறு உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இது மக்களுக்கு உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய விழிப்புணர்வு குறைவாக தான் இருக்குது. சரி. அதற்கு இன்னொன்று மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் எல்லா விஷயத்துலேயுமே தொழில் ரீதியாகவும் இருக்குது, குடும்ப ரீதியாகவும் இருக்குது. இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கிறது? அதாவது மன அழுத்தம் சொன்னாலே சாதாரண கல்யாணம் முடிஞ்சவங்களிருந்து கல்யாணம் முடியாதவங்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மன அழுத்தம் இருக்குது. இதை மருத்துவமனைக்கு போய் தான் நாம் சரி பண்ணணுமா, அல்லது உங்களை மாதிரி ஆசிரியர்கள் மூலமாக மனவள கல்வி படித்த ஆசிரியர்கள் மூலமாக சரி பண்ண முடியுமா, இல்லை இது எப்படி சொல்ல வரீங்க? கண்டிப்பாக அனைவருக்குமே இந்த உலகத்தில் மனப்பயிற்சி கண்டிப்பாக தேவை. அந்த மன பயிற்சி உளப்பயிற்சின்லாம் சொல்லுவாங்க. சரி. அந்த பயிற்சியை சுவாச பயிற்சியின் மூலியமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். அந்த பயிற்சிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினசரி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அதை எடுக்கணும். அடுத்து உணவு முறையிலையும் அவங்களுடைய இதை எடுத்துக்கணும். அதாவது மனம் மூலமாகவும் எடுத்துக்கிட வேண்டி இருக்குது, அது போக உணவு மூலமாகவும் சார்ந்தது இருக்குது இல்லையா? நம்ம பாட்டுக்கு 10 பரோட்டா ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்பு இதாகும். அது போக காலைல எழுந்திரிச்சு நம்ம பாட்டு வேலைக்கு போய் வரக்கூடாது. இதுக்குன்னு உடற்பயிற்சிக்குன்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரம், முக்கால்வாசி அரை மணி நேரம் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. அதனால் மனம் மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக இருக்குது. இதற்காக உங்களுடைய எப்படி பண்ண போகிறீங்க? இதை ஒரு ஆன்லைன் மூலமாக பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு வீட்டுக்கு வரவழைச்சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அங்கே வச்சு பண்ணுறீங்களா? எப்படி நம்ம மக்களுக்கு சேவையாக பண்ண போகிறீங்க? தற்போதைக்கு அவங்களுடைய இல்லங்கள்லேயே சென்று அந்த தேடல் உள்ளவர்களுக்கு அந்த பயிற்சியை வழங்கலாம்னு உங்களுக்கு ஒரு தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதுக்குன்னு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, இல்லை வாட்ஸ்அப்லேயே பேசி அனுப்பி அவங்களுக்கு என்ன உண்டோ நிவர்த்தி பண்ணுவீங்களா? அது ஆன்லைனில் இனி வரும் சில நாட்களில் அதை செயல்படுத்தணும்னு இருக்கேன். இப்போயுமே நாளைக்கு கூட நான் உங்கள் நம்பரை நான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எல்லாருமே கேட்பாங்க, அப்போ நான் அந்த சார்கிட்ட நான் பேசணுமே, எனக்கு உடல்நிலை பாதிப்பாக இருக்குது. இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கிட்டாலும் காலேஜ் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருக்குமே அந்த மனக்கவலைகள் அதிகமாகவே இருக்கிறது. அதற்காண்டி கூட என்னுடைய கஸ்டமர்கள் கூட இல்லை பொதுமக்கள் கூட இந்த வீடியோவோ ஆடியோலாம் பார்த்துட்டு கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படியும் வீரநல்லூரில் இப்படி ஒரு நபர் இருக்கிறார்களா, இப்படி ஒரு ஆசிரியர் இருக்கிறார்களா, எல்லாருமே இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களை சந்திக்கும் போதோ உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டாலோ அதுக்கு உண்டான நியாயமான பதில்களை கோரிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்து வைப்பீர்களா? அவர்கள் உதவுவீர்களா? கண்டிப்பாக உதவுங்க. அதற்குன்னு ஒரு நேரம் மாலை ஒரு 5 மணிலேருந்து 6 மணி அந்த மாதிரி. சரி. அப்போ அந்த ஒரு நேரத்தை எப்படி உங்களை தொடர்பு கொள்வதுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு சொல்லுங்களேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9655856208. சரிங்க சார். இந்த நம்பருக்கு எல்லாருமே தொடர்பு கொண்டால் நீங்கள் நேரடியாகவே பேசி அவங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பீங்க இல்லையா? மாலை நேரங்களில், குறிப்பாக விடுமுறை நாட்களிலும். நன்றி அந்த மாதிரி சார். அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே நமக்காக, நம்மளுடைய உடல்நலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, மன அழுத்தத்திற்காக இவர் நிறைய அவார்ட்ஸ்களையும் பெற்றிருக்கிறார். அந்த அவார்ட்ஸ்களை இப்போது நம்மிடம் காண்பிப்பார். என்ன மாதிரி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். சென்னையில் 2018ஆம் ஆண்டு தமிழ் மாநில அளவில் ஆசிரியர் செம்மல் விருது. சரி. 15 வருடங்கள் பள்ளிக்கல்வியில் ஆசிரியர் பணி புரிந்தவர்களுக்கு மட்டுமே அந்த விருது செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த விருது உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்கள் மூலியமாக வழங்கப்பெற்றது. சரி. அதேபோல் டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த மண்ணிலேயே சிறந்த ஆசிரியர் ராமநாதபுரத்திலேயே முத்தமிழ் சங்கம் வழங்கி கௌரவித்தார்கள். சரி. மற்றும் திருக்குறளை மாணவர்களுக்கும் மற்றுமுள்ள மக்களுக்கும் பரப்பி வந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக குறள் நெறி காவலர் விருது தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில். திருக்குறள்னா எப்படி நீங்கள் திருக்குறள் உள்ள ஒரு திருக்குறள் சொல்லிட்டு அதில் உள்ள பயன்கள் என்ன எல்லாமே சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம், திருக்குறளுடைய விளக்கங்கள் நடைமுறை வாழ்க்கையோட ஒத்து வர மாதிரி. சரிங்க சார். நல்லது.
அந்த மாதிரி சொல்லுவேன். சரிங்க சார். வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அடுத்ததாக நாங்கள் இந்த முக்குடலில் தாய் வீடு தொண்டு நிறுவனம்னு இருக்குங்க. சரிங்க சார். அந்த நிறுவனத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். சரி. அதில் இணைஞ்சு மரக்கன்றுகள் நடுவது, போதை விழிப்புணர்வு, கண்டிப்பாக பனை விதைகள் நடுவது, சாலையோர ஏழைகளுக்கு உணவளிப்பது, இந்த தொண்டுகளை அவங்களோட இணைந்து ஒரு 5 வருடங்களாக செய்து வருகிறோம். சரி சரி. இந்த போதை விழிப்பை பற்றி என்ன சொல்ல வரீங்க? போதை விழிப்புணர்வு வந்து அனைவருமே இதற்கு வந்து ஒத்துழைக்கணும். அரசாங்கமோ இல்லை தனிநபரோ மட்டும் அதை வந்து ஒழிக்க முடியாது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கையும் தாய் தந்தையரும் பெரியவங்களும் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் அதற்கு வந்து அந்த இளையோர்களை நல்வழிக்கு திருப்புவதற்கு அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் சூழல்களையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். சரிங்க சார். இன்னைக்கு இருக்க தொழில்நுட்ப உலகத்தில் நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்கள நல்ல வழிக்கு திசை திருப்பணும். அதற்கு கண்டிப்பாக நம்ம இப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த தியான பயிற்சியும் உடற்பயிற்சியும் அவர்களுக்கு நல்ல முறையில் வழிவகுக்கும். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வந்து நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு டைம் எடுத்து மாணவர்களிலிருந்து முதியவர்கள் வரை பேஷண்ட் வரை எல்லாருக்கும் ஒரு மன மாற்றத்தை தந்துள்ளீர்கள். இதுவே நீங்கள் பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சங்கடத்தில் இருந்து தீர்த்ததாக நான் கருதுகிறேன். ஆகவே உங்களுக்கு எல்லாருமே தொடர்பு கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய மனதில் உள்ள குறைகள் எல்லாமே சரியாகிவிடும் என்று சொல்லிக்கொள்கிறேன். தன்னம்பிக்கை சார்பாகவும் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாகவும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி என்பதை உன் யோசனையாக இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கை ஒரு வட்டம். அதில் இருந்து நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த தன்னம்பிக்கை குறிப்பும் அதுபோக நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது வாழ்த்துக்களை மேன்மேலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.